ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காராமணி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். தேவையான அளவு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். 4 மோர் மிளகா, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். தட்டின பூண்டு போடலாம். பொடியாக கட் பண்ணி அலசி வச்ச காராமணி அதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ப்ளைன் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் கலரி விட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். வெந்ததும் பாருங்கள், பூ போல் துருவி வச்ச தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். 4 உடைச்ச முட்டை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடணும். பாருங்கள், சூப்பராக காராமணி பொரியல் ரெடி ஆகிட்டே இருக்குது. கிளறி விட்டாச்சு. பாருங்கள், காராமணி பொரியல் ரெடி.